கவுன்சிலர் சீட் வாங்கித் தருவதாக கூறி 50 லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் தமிழ்நாடு காங்கிரஸ் SC/ST பிரிவு தலைவர் ரஞ்சன்குமார் உள்ளிட்ட இருவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த நடவடிக்கை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை தேனாம்பேட்டை பகுதியை சேர்ந்த ஜானகி என்பவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். அந்த புகாரில் தனது கணவரின் மூலமாக பழக்கமான கணவர் மூர்த்தி மூலமாக அசோக்குமார் என்பவர் மூலமாக பழக்கமான ரஞ்சன்குமார் என்பவர் தனக்கு கவுன்சிலர் சீட்டு வாங்கி கொடுப்பதோடு கவுன்சிலர் ஆக்குகிறேன் என்று கூறி தன்னிடமிருந்தும் தனது கணவரிடமிருந்தும் சிறுக 50 லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கியதாகவும் அந்த தான் போட்டியிட்டு தோல்வி அடைந்த நிலையில் அந்த பணத்தை திருப்பி கேட்டபோது தன்னை மிரட்டுவதாகவும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார். அந்த புகார் மீதான விசாரணை ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று கூறி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு கீழே நீதிமன்றத்தின் உத்தரவின்படி தற்போது ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் 3 பிரிவின் கீழே ரஞ்சன்குமார் மற்றும் ரஞ்சித்குமார் ஆகிய இருவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரஞ்சன்குமார் ஏற்கனவே மத்திய சென்னையின் மாவட்ட தலைவராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் மாநில SC/ST பிரிவின் மாநில தலைவராகவும் இருந்து வருகிறார். இவர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதாகவும் அமைந்தகரை காவல் நிலையத்தில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு மோசடி வழக்கில் கைதானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த தேர்தலின் போது தன்னை கவுன்சிலர் ஆக்குவதாக கூறி பணத்தை பெற்றதாகவும், ஆனால் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த நிலையில தன்னை கவுன்சிலர் ஆக்காத காரணத்தினால தனக்கு அந்த பணத்தை திருப்பி தருமாறு கேட்டபோது மிரட்டுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். சவேரா ஹோட்டலில் வைத்து டிசம்பர் மாதம் 2021ஆம் ஆண்டு பல்வேறு தவணைகளாக 50 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றதாகவும் பல்வேறு காரணங்களை கூறி தன்னிடமிருந்து ஆசைவார்த்தை கூறி இந்த பணத்தை பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் கவுன்சிலர் ஆக்காமல் தன்னை ஏமாற்றிய அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறியதன் பேரில் தற்போது 3 பிரிவின் கீழ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மோசடி, பொய்யான ஆவணத்தை புனைதல், மோசடி, கொலை மிரட்டல் விடுத்த ஆகிய 3 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்து ராயப்பேட்டை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். காங்கிரஸ் நிர்வாகி ரஞ்சன்குமார் மற்றும் ரஞ்சித்குமார் ஆகிய இருவர் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.